Good morning. எப்படி இருக்கீங்க? Today also we are meditating on benefits of blessings of rest. இளைப்பாற கர்த்தருக்குள்ள நம்ம அமைதியாக இளைப்பாறிக் கொண்டிருக்கும் போது ஆசீர்வாதம் என்ன என்றால், நாம் யார் என்று நம்ம அறிந்து கொண்டு நம்ம மேல ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா we will start loving others. ரொம்ப சிம்பிள் கமாண்ட்மெண்ட் தான். John chapter 15 verse 12 என்ன போட்டிருக்கலாம், this is the commandment that I give you, love one another as I have loved you. நான் பிறரை நேசித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். பட் அது ரியலி அதோடைய எசன்ஸ் பார்க்கும்போது we are not able to love one another. அது எப்படி நான் சொல்கிறேன்னா, நமக்குள்ள நம்ம யார் என்பதை ஒழுங்காக அறிந்து கொள்ளாத போது, டீப் நாலேஜ் இல்லாத போது, கர்த்தர் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது சில குவாலிட்டிஸ் நமக்குள்ள இருந்து காணப்படுகிறது. ஒன் ஆஃப் த திங் இஸ் வெரி காமன் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இஸ் ஜெலசி. கர்த்தர் நமக்கு கொடுக்காத ஆசீர்வாதத்தை வேறு யாருக்கும் கொடுக்கும்போது வெளியில் வாவ் வெரி ஹாப்பி ஃபார் யூ, கங்க்ராச்சுலேஷன், சூப்பர் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரியலி wow, I really bless them அப்படின்னு சொல்கிறதுக்கு it really takes a lot of spiritual maturity. உண்மையாகவே சொல்கிறேன், if you are struggling with it, don't worry. அந்த ஸ்பிரிச்சுவல் ஆழமான ஒரு அனுபவம் இல்லை என்றால் மெய்யாகவே அவங்க மற்றவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறது கடினமாக தான் இருக்கும். அதுக்கு தான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இஸ் நம்ம யார் கர்த்தருக்குள் என்பதை அறிந்து கொள்ளணும். அதுதான் பாஸ்டர் கேல he said one of the first thing I learned, கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்றால் who you are in Christ. அதுதான் எங்கள் எல்லாருக்கும் அவர் சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பார். Once we know we are loved by God, we are special to God, we are precious in His sight, அந்த நாலேஜ் நம்மளுக்கு வந்துட்ட பிறகு கர்த்தர் மற்றவங்களை ஆசீர்க்கும் போது உண்மையாகவே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். வெளியேறங்க மட்டும் இல்லை, we are so happy for you, we are so glad you are blessed அப்படின்ட்டு அந்த ஆழத்துலேருந்து சொல்கிறதுக்கு நமக்கு முடியும். அதனால தான் ஜீசஸ் சொல்கிறார், love one another as I have loved Jesus. Unconditional love. Hallelujah. The second thing is when people they don't know who they are. அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லை என்றால் செகண்ட் பாயிண்ட் ரொம்ப கடினமாக இருக்குது. என்னென்றால் they will get angry at other people. மற்றவங்க ஆசீர்வதிக்க போதோ, மற்றவங்க ஏதாச்சும் தவறு செய்யும் போதோ உடனே அவங்க மேலே அந்த அன்பு இல்லாததுனால உடனே கோபம் வந்துடும். இதே somebody else whom we really love, அவங்க என்ன தப்பு செய்தாலும் அவங்க மேலே கோபம் வராது. ஆனால் somebody whom we really don't love, அவங்க தவறு செய்யும் போது உடனே அந்த கோபம் வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம கர்த்தருக்குள்ள if we are really at rest, யார் என்ன தவறு செஞ்சாலும் அது நம்ம அசைக்காது. யார் நமக்கு எதிராக தவறு செஞ்சாலும் அதுவும் நம்ம அசைக்காது. பிகாஸ் we know அவங்க இன்றைக்கு நம்ம மேலே எதிர்த்து பேசுகிறாங்க, நாளைக்கு மனம் மாறிடுவாங்க இல்லையா, இருந்தாலும் I am going to love them அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் நம்ம எடுத்துருவோம். தேர்ட் திங், quickly I'll finish. என்ன என்றால் நிறைய gossip everywhere in the world, it is very prominent. அந்த gossip is something very contagious. ஏன் gossip பண்ணுறாங்க நம்ம யோசித்து பார்த்தா, that's because they don't love the other person. அந்த அடுத்த நபரை அவங்க உண்மையாக ஆழமாக நேசிக்காததுனால தான் அவங்க பேரை தவறாக சொல்கிறதுக்கு இவங்க எல்லாருக்கும் வதந்திகளை பரப்புறது, ராங் இன்ஃபர்மேஷனை பரப்புறது, அவங்கள குறித்து தவறான ஸ்டோரிஸ் கட்டுக்கதைகளை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறது. திஸ் ஹஸ் பீன் எக்ஸிஸ்டிங் ஈவன் பிஃபோர் ஜீசஸ் டைம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயும் we see a lot of things, this kind of unconditional love இல்லாத situation. But இந்த காலத்தில் it is spreading even more. So much of people are filled with hatred. ரொம்ப அன்பை காட்டிலும் இந்த உலகத்தில் ரொம்ப எரிச்சலும் கோபமும் பகையும் தான் ஒவ்வொருக்குள்ளே அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஈவன் people who are people who love the Lord, அவங்களுக்குள்ள அந்த கோபம் வருகிறது. பிகாஸ் they don't know who they are. அவங்க நினச்சிக்கிறாங்க கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கலை, அவங்கள தான் ஆசீர்வதிக்கிறாங்க. எதுக்கு காசிப் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க பார்த்தீங்க என்றால், அவங்களுக்கு அந்த இன்னொரு பர்சன் மேலே பொறாமை இருக்குது. திருப்பி லாட் ஆஃப் டைம்ஸ் இதே டாபிக்ஸ், இதே வேர்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். பிகாஸ் இன் எவ்ரி ஏரியா ஆஃப் லைஃப் இந்த ஜெலசி, இன் ஆங்கர், இந்த காசிப் இதெல்லாம் ஒரு மாதிரி இன்டர்ட்வைண்டாக இருக்கும். ஸோ நம்ம இஃப் வி ஆர் அட் ரெஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் அண்ட் த வேர்ட் அண்ட் வர்ஷிப் அப்படி இருக்கும் போது நம்ம மற்றவங்களே காசிப் பண்ண மாட்டோம். மற்றவங்க பண்ணிட்டு போகிறதா ஐ டோன்ட் நோ. We as a child of God, we will be a beacon of hope. Hallelujah. So that is what the Lord expects His bride. அவருடைய சபை அப்படி தான் இருக்கணும். ஒருத்தரை தவறாக பேசிக்கிட்டு, ஒருத்தர் கோல் மூட்டி கொடுத்துட்டு, சான்ஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமா, அவங்கள பற்றி நல்லா தப்பாக சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு உடனே நல்லா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற ஒரு 5 minutes கட கடன்னு அவங்கள பற்றி தவறாக சொல்லிடுறது, அவங்க மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிடுறது.
because people are jealous of someone else. Hallelujah. Let's not be jealous of anybody else. Let's not spread gossip and let us not get angry. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட நீர் எங்களை எவ்வளவா நேசித்து ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து கொண்ட பிறகு மற்றவர்களை அன்பு கூறும்படியாக கிருபை தர, ஒருவரை குறித்து பொறாமை அடையாத படிக்கு, ஒருவரை குறித்து கோல்முட்டி கர்த்தாவை வதந்திகளை பரப்பாத படிக்கும், ஒருவரை குறித்து கோபப்படாத படிக்கும், ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நாள் உங்கள் கரம் கூட இருக்கட்டும். நாங்கள் என்ன செய்தாலும் எங்கே போனாலும் உங்களுடைய பிரசனம் கூட வரட்டும். எங்களை வழி நடத்தும், பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு செலுத்துக்கிறோம். In Jesus' name we pray. Amen. Have a wonderful day because you are a child of God and we will be the light of hope in this world. Be blessed.